இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சரிசி ரவையை வச்சு ரொம்ப ஸ்பான்ச்சியான ஒரு பன் தோசை பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது. பச்சரிசி ஊறுற டைம் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் டிஃபனாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதே போல் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பன்னு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்குங்க. 2 விரல பிச்சு எடுக்கலாம். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. இப்போ 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் கட்டாயமாக சேர்க்கணும். அதனால தயிரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு 1.5லேருந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 1 ஹவராக நீங்கள் கட்டாயமாக ஊற வைக்கணும். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து செஞ்சீங்கன்னா நீங்கள் ஊற வைக்க அவசியம் கிடையாது. இப்போ இது 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஓப்பன் பண்ணி இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கு பாருங்கள். நல்லா ஊறி வந்திருக்கு. தயிர் கூட ஊற வச்சு செய்யும்போது நல்லா உங்களுக்கு ஸ்பான்ச்சியாக கிடைக்கும் தோசை. அதே போல் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைக்கணும், கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. அதே போல் தண்ணியாக அரைச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுலுக்கு மாத்திரை பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பெட்டர். இப்போ ஒரு தடவை இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒருவேளை திக்காக அரைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போ ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிற வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ நான் சேர்க்குற எல்லா பொருள்களையுமே கட்டாயமாக சேருங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு குக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். துருவன கேரட், துருவன உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்து செஞ்சாலும் கொஞ்சம் மாவு தண்ணியை கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க போதும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ மாவை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் தோசை பெரிய சைஸில் செய்கிறதுனால மாவு நிறைய சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன கடாய், அதாவது குழியான ஒரு கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் மாவு சேருங்க போதும். நான் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி சேர்த்துட்டு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உள்ளார சரியாக வேகாது. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். நல்ல ஓரங்கள்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. மேலேயும் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். மேலெல்லாம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. மாவு எதுவுமே விரலில் ஒட்டலை. இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வெந்து வரணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டாக பயங்கரமாக இருக்கும். பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாரத்தில் 3 அல்லது 4 நாள் கட்டாயமாக இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு சாம்பார் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சாம்பார் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் சட்னி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் சட்னி கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சாம்பார். அதனால் நீங்கள் சாம்பாரே ட்ரை பண்ணுங்கள்.
வெறும் தோசையவே சாப்பிடலாம். வெறும் தோசை சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாஃப்டான பன் தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பசங்கள்லாம் எந்த அளவுக்கு விரும்புனாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.